வணக்கம். நாம காசு செலவு பண்ணதுக்கு அப்புறமா ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சி, இல்லனா ஐயோ இத வாங்கியிருக்கவே கூடாதோன்னு ஒரு வருத்தம், இதெல்லாம் இல்லாம எப்படி இருக்கிறதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இன்னைக்கு அத பண்றதுக்கு ஒரு சூப்பரான வழிய பத்தி தான் நாம பார்க்க போறோம். நம்மள நெறைய பேருக்கு இந்த அனுபவம் இருக்கும் இல்லையா? ஏதோ ஒரு பொருள ஆசையா வாங்குவோம். ஆனா வாங்குன அடுத்த நிமிஷமே, ச்சே எதுக்கு இத வாங்கணும்னு ஒரு ரிக்ரெட் வரும். இது ரொம்பவே பொதுவான ஒரு ஃபீலிங் தான். ஆனா நல்ல விஷயம் என்னன்னா, இதுலேருந்து வெளிய வரக்கு ஒரு வழி இருக்கு. ஆமாங்க. இந்த பொதுவான பிரச்சனைக்கு ஒரு அருமையான ஒரு ஸ்ட்ரக்சர்ட் சொல்யூஷன், அதாவது ஒரு கட்டமைப்பு இருக்கு. இத நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நீங்க பணம் செலவு பண்ற விதத்தையே இது மொத்தமா மாத்திடும். அதுதான் இந்த WORTF ஃப்ரேம்வொர்க். இதுல என்ன ஒரு ஸ்பெஷல்னா, இது சும்மா ஒரு டிப்ஸ் கிடையாது. இதுல பழங்கால ஜப்பானியன் ஞானமும் இப்போ இருக்கிற மாடர்ன் சைக்காலஜியும் ஒன்னா சேருது. இது ரெண்டும் சேர்ந்து நம்ம எப்படி புத்திசாலித்தனமா செலவு பண்றதுன்னு நமக்கு கத்துக் கொடுக்குது. நம்ம செலவு பண்ற ஒவ்வொரு ரூபாயும் அதுக்கு தகுதியானதா இருக்கானது உறுதி பண்ணும். சரி வாங்க இந்த ஃப்ரேம்வொர்க்ல முதல் எழுத்தான W என்னன்னு பார்க்கலாம். W அப்படின்னா ரைட் இட் டவுன், அதாவது எழுதி வைங்க. இதுக்கு நாம ஒரு 117 வருஷம் பழமையான ஒரு ஜப்பானிய கான்செப்ட தான் பார்க்க போறோம். அந்த கான்செப்ட் பேர் தான் காகிப்போ. இது ஒரு ஜப்பானிய வீட்டு பட்ஜெட் போடுற முறை. அவ்வளவுதான். 1904லயே இதை உருவாக்கியிருக்கிறாங்க. ஜப்பானோட நிதி அமைச்சகமே சொல்லுது, இந்த முறைய ஃபாலோ பண்றவங்க தங்களோட செலவுகளை 35% வரைக்கும் குறைச்சிருக்காங்களாம். நினைச்சு பாருங்க, நம்ம செலவுல கிட்டத்தட்ட 3ல 1 பங்கு குறைக்க முடியும்னா அது எவ்ளோ பெரிய விஷயம். இத ஃபாலோ பண்றது ரொம்ப ரொம்ப சிம்பிள். 3 ஸ்டெப் தான். முதல் ஸ்டெப், மாசம் மாசம் உங்க வருமானம் எவ்ளோ, அதுல எவ்ளோ சேமிக்கணும்னு ஒரு ரியலிஸ்டிக் கோலை எழுதி வைங்க. ரெண்டாவது, நீங்க பண்ற ஒவ்வொரு சின்ன செலவையும் 4 கேட்டகரியில 1ல பதிவு பண்ணுங்க. மூணாவது, வாரம் ஒரு முறை நீங்க எழுதுனதை எடுத்து பாருங்க. அப்பதான் நம்ம செலவு எங்க போகுது, எங்க குறைக்கலான்னு ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த 4 கேட்டகரி என்னென்னு பார்க்கலாமா? 1 தேவைகள், அதாவது மளிகை சாமான், வீட்டு வாடகை, கரண்ட் பில் மாதிரி நம்ம வாழ்றதுக்கு அவசியமான விஷயங்கள். 2வது ஆசைகள், வெளியே சாப்பிட போறது, புதுசா ஒரு கேட்ஜெட் வாங்குறது, ட்ரிப் போறது, இதெல்லாம். 3வது கலாச்சாரம், இது புத்தகம் வாங்குறது, ஏதாவது கோர்ஸ் படிக்கிறது, கச்சேரிக்கு போறது மாதிரி நம்மள நாமளே மேம்படுத்திக்கிற செலவுகள். 4வது எதிர்பாராதவை, திடீர்னு வண்டி ரிப்பேர், ஆஸ்பத்திரி செலவு, இந்த மாதிரி பிளான் பண்ணாம வர செலவுகள். இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. நீங்க இத ஆப்லயோ இல்ல கம்ப்யூட்டர்லயோ டைப் பண்றதை விட கையால ஒரு நோட்புக்ல எழுதுறது தான் ரொம்ப பவர்ஃபுல். ஏன் தெரியுமா? எஃப்எம்ஆர்ஐ ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, நாம கையால எழுதும்போது நம்ம மூளையோட சில பகுதிகள் ரொம்ப ஆக்டிவ் ஆகுதாம். இது நாம என்ன எழுதுறோங்கிறத ஆழமா புரிஞ்சுக்க உதவுது. சரி, W முடிஞ்சது. அடுத்தது O. O for observe your feelings. அதாவது உங்க உணர்வுகளை கவனிங்க. இது எப்படி நம்ம பண விஷயத்தையும் நம்ம உணர்ச்சிகளையும் ஒன்னா இணைக்குதுன்னு இப்ப பார்க்கலாம். நாம புதுசா ஒரு ஃபோன் வாங்குறோன்னு வைங்க. முதல்ல ஒரு வாரம் ஒரே குஷியா இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் அது ஒரு சாதாரண பொருள் மாதிரி ஆகிடும். இந்த புதிய கார் வாசனை சீக்கிரமே போயிடுமே, அது ஏன்? சைக்காலஜில இத ஹெடோனிக் அடாப்டேஷன்னு சொல்வாங்க. அதாவது மனுஷங்க நாம நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, அதுக்கு சீக்கிரமே பழகிடுவோம். அதனால அந்த ஆரம்பகட்ட சந்தோஷம் அப்படியே நிக்காது. இந்த சிக்கலை சமாளிக்க ஒரு வழி இருக்கு. நீங்க வாங்குற பொருளுக்கு ஒரு ஹாப்பினஸ் ஸ்கோர் கார்டு மாதிரி மெயின்டைன் பண்ணுங்க. ரொம்ப சிம்பிள். ஒரு பொருளை வாங்கின அன்னைக்கு உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் தருதுன்னு 10க்கு ஒரு மார்க் போடுங்க. அப்புறம் ஒரு நாள் கழிச்சு, ஒரு மாசம் கழிச்சு, அப்புறம் 6 மாசம் கழிச்சு மறுபடியும் மார்க் போடுங்க. அப்போதான் தெரியும் எந்த மாதிரி பொருட்கள் நமக்கு நீண்ட காலத்துக்கு சந்தோஷத்தை கொடுக்குதுன்னு. இப்ப இதெல்லாம் கேட்டதோ, ஐயோ ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்குமோ, சின்ன சின்ன ஆசைகளை கூட நிறைவேற்றிக்க முடியாதான்னு நினைக்காதீங்க. அதுக்கு தான் 1% விதி இருக்கு. உங்க மாச வருமானத்துல 1% விட கம்மியா இருக்கிற சின்ன சின்ன செலவுகளுக்கு நீங்க ரொம்ப யோசிக்காம, குற்ற உணர்ச்சி இல்லாம செலவு பண்ணலாம். ஒரு நல்ல காஃபி குடிக்கிறதோ, ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் வாங்குறதோ தாராளமா பண்ணலாம். இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, நம்ம பண்ற எல்லா செலவும் சந்தோஷத்துக்காக மட்டும் இல்ல. சில செலவுகள் நமக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போறது அத பத்தி தான். அடுத்தது R. R for rate the utility, அதாவது அதோட பயன்பாட்டை மதிப்பிடுங்க. இத ஒரு உதாரணத்தோட பார்த்தா நல்லா புரியும். இப்போ ஒருத்தரோட பழைய லேப்டாப் ரொம்ப ஸ்லோவா ஆகி அவரோட வேலைய பாதிக்குதுன்னு வைப்போம். அப்போ அவர் ஒரு புது பவர்ஃபுல்லான லேப்டாப் வாங்குறது ஒரு நல்ல முதலீடு. ஏன்னா அது அவரோட வேலையை வேகமா முடிக்க உதவும். ஆனா இன்னொரு பக்கம் அவரோட ஃபோன் நல்லதா வேலை செய்யுது, பேட்டரி கொஞ்சம் வீக்கா இருக்கலாம், ஆனா அதுக்காக புது மாடல் அப்கிரேட் பண்ண வேண்டிய அவசியம் இப்போதைக்கு இல்ல.
சோ ஒரு பொருளோட பயன்பாடு ரொம்ப முக்கியம். அப்போ ஒரு பொருள வாங்கலாமா வேண்டாமான்னு முடிவு பண்றதுக்கு முன்னாடி நீங்க உங்களுக்கு நீங்களே கேட்டுக்க வேண்டிய ஒரே ஒரு முக்கியமான கேள்வி இதுதான். இப்போ என்கிட்ட இருக்கிற பொருள் நான் செய்ய நினைக்கிற விஷயத்த செய்ய விடாம தடுக்குதா? இந்த கேள்விக்கு ஆமான்னு பதில் வந்தா அப்கிரேட் பண்றதுல அர்த்தம் இருக்கு. சரி, இப்போ கடைசி 2 எழுத்துக்களுக்கு வந்தாச்சு, டி மற்றும் ஹெச். இதுதான் நம்ம இதுவரைக்கும் பார்த்த எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரு முழுமையான முடிவு எடுக்க நமக்கு உதவ போகுது. இது ஒரு டோட்டல் ஸ்கோர் ஃபார்முலா மாதிரி. ரொம்ப சிம்பிள். ஒரு செலவு உங்களுக்கு சந்தோஷத்தையோ ஜாய் அல்லது நல்ல பயன்பாடையோ யூட்டிலிட்டியோ கொடுக்கணும். அதோட அது நீங்க போட்ட காகித பட்ஜெட் பிளானுக்குள்ளேயும் வரணும். இந்த 2 ஓகே ஆயிடுச்சுன்னா கண்ணை மூடிட்டு சொல்லலாம், வொர்த் இட், அந்த செலவு தகுதியானதுதான். கடைசியா ஹெச், ஹோன் யுவர் ஹேபிட்ஸ், அதாவது உங்க பழக்க வழக்கங்களை செதுக்குங்க. இது ஒரு தொடர்ச்சியான ப்ராசஸ். ஒவ்வொரு மாசமும் சரி, போன மாசத்தை விட இந்த மாசம் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்க நான் என்ன ஒரு சின்ன மாற்றத்தை பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கணும். நான் மனச கட்டுப்படுத்திக்கிறேன்னு சொல்றதை விட நம்ம சுத்தி இருக்கிற சூழல்ல சின்ன சின்ன மாற்றங்களை பண்றது ரொம்ப எஃபெக்டிவ். உதாரணத்துக்கு, ஷாப்பிங் ஆப்ஸ் எல்லாம் ஹோம் ஸ்கிரீன்லேருந்து எடுத்து உள்ள தள்ளி வைங்க. ராத்திரி 10 மணிக்கு மேல ஃபோன் ஸ்கிரீனை கிரே ஸ்கேலுக்கு மாத்திடுங்க. தேவையில்லாத மார்க்கெட்டிங் இமெயிலேருந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தும். நீங்க இந்த ஃப்ரேம்வொர்க்கை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கும்போது என்ன நடக்குது தெரியுமா? நீங்க இனிமே சும்மா காசு செலவு பண்ற ஒரு ஆள் கிடையாது. நீங்க கத்துக்கிறீங்க. உங்க ஒவ்வொரு செலவும் உங்களுக்கு ஒரு பாடம் சொல்லிக் கொடுக்குது. உங்க அடையாளமே மாறுது. இறுதியா இந்த ஒரு கேள்வியோட நான் முடிக்கிறேன். யோசிச்சு பாருங்க, ஒரு விஷயம் மதிப்புள்ளது அப்படின்னா அதோட உண்மையான அர்த்தம் உங்களுக்கு என்ன? இந்த கேள்விக்கான பதில் உங்க பணத்தை மட்டும் இல்ல, உங்க வாழ்க்கையை எப்படி பாக்குறீங்கன்றத மாத்தலாம். உங்க பயணத்துக்கு என்னோட வாழ்த்துக்கள்.